ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணினா உங்களுக்கு வந்து $10,00,000 கிடைக்கும். அதே நேரத்தில் வேர்ல்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து எங்கேயோ ஒரு மூலையில் வந்து செத்துருவாங்க அப்படிங்கிற இருக்கும். ஆக்சுவலாக எப்படின்னா ஹீரோயின் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து டோர் பெல்ல வந்து ஓப்பன் டச் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். சரி, அந்த பாக்ஸ் வந்து பார்த்தா உள்ள ஒரே ஒரு இதாக இருக்கும். சரி, அதோ ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதையுமே யோசிக்காமல் அதை அப்படியே வீட்டில் ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்க 2 பேரும் அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ண வச்சுருவாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பெரிய டீச்சராக ஒர்க் பண்ணிருப்பாங்க. நல்லா தான் போயிட்டுருக்கும். திடீர்னு அவங்க வந்து அவங்க வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயின் வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோவும் அதே மாதிரி ஒரு பெரிய நாசாவில் வந்து எல்லா விதமான டெஸ்ட்டு பாஸ் பண்ணி நல்லா தான் இருப்பார். ஆனால் திடீர்னு அவரே வந்து வேலையை விட்டு தூக்கிறாங்க. ஒரே நாள் வந்து 2 பேர்த்தோட வேலையுமே போயிடும். அப்போ என்னடா நம்ம லைஃப்பில் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைம் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா டோர் பெல் அடிக்கும். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஓப்பன் பண்ணாங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவர் ஃபேஸ் வந்து பாதி எப்படி எரிஞ்சிருக்கும். அவர் நான் உள்ளே வந்து பேசணும் அப்படிங்க. ஹீரோயின் வந்து பயந்துட்டே சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், இந்த பாக்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $10,00,000 வரும். ஆனால் அதே ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா வேர்ல்டில் யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒருத்தவங்க சாவாங்க. அது யாராக வேணா இருக்கலாம். உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாரோ தெரியாதவங்களா இருக்கலாம், இல்லை தப்பானவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னுபாங்க. அவங்களுக்கு 24 hours டைம் இருக்குது, அதுக்குள்ளே டிசைட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை பற்றி யோசிக்காமல் அப்படியே கிளம்பிடுவார். ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்லுவாங்க இப்படி வந்து சொல்லிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ வந்து யாராச்சும் முட்டாள்தனமாக இப்படி பண்ணுவாங்களா, அவன் ஏதோ ஒரு மர்டர் பண்ணியிருக்கான் போல், அதை வந்து உண்மையில ப்ளேம் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு ஹீரோயின் டெக்ஸ்ட் பண்ணி பார்த்து எதுவுமே ஒரே ஒரு பட்டம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். சரி, ஆனால் ஹீரோயினுக்கு வந்து தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம எல்லா பிரச்சனையும் போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துட்டு ஹீரோயின் திடீர்னு சரி என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே தெரியாமல் அந்த பாக்ஸை வந்து ஒரு டைம் அமுத்திடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதே டைமில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் நடக்கும். அங்கே வந்து ஒரு போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும், இப்படி வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே போலீஸ் போய் பார்க்குறக்குள்ள ஒரு லேடி வந்து இறந்து கிடப்பாங்க. அப்புறம் ஒரு மூலையில் அந்த லேடியோட பொண்ணு வந்து ஒரு பயந்துட்டே அழுதுட்டு இருப்பா, இப்படி அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நாள் வந்து கொண்டாங்கச்சு அவர் வந்து $10,00,000 கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ ஹீரோ கேட்பாரு, நீங்கள் சொல்கிறது உண்மைனா அப்போ வந்து ஒருத்தங்க செத்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், சரி அப்போ அந்த காசு எடுத்துக்க மாட்டேன், இல்லை பாஸில் எடுக்க முடியாது, ஒரு டைம் நடந்ததான். ஹீரோ வந்து அப்போ நம்பர் பிளேட் நோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்பாரு, யார் இவர் எதுக்கு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய விஷயம் தெரியும். இவர் இதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுவார். இது என்ன மூவி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், மூவின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவிஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிங்க.